Good morning. Good morning, everyone. Good morning, sir. Good morning. Very nice. Deebalakshmi ma'am, welcome back. Good morning, Kupan sir. வந்துடலாம் குயிக்கா ஆரம்பிச்சிடலாம். மணி 7 o'clock ஆகுது. All right. குப்பன் சார், உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்றீங்க. ஆல் ரைட். முக்கியமா சொல்ல வேண்டியது, இன்னைக்கு அந்த 50 ஸ்டேட்மெண்ட் டியூ கொஞ்சம் பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. அனுப்பியிருக்கவங்க நல்லா அனுப்பியிருக்கீங்க, சூப்பரா. இந்த 50 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது ஒரு கஷ்டமான விஷயம் அது பண்றது. இன்னைக்கு நம்ம டீம்ல இருந்து ஒருத்தவங்க அனுப்புனதை எடுத்து அழகா இப்ப பண்ண போறோம். அதுல இருந்து தான் நீங்க அப்படியே நீங்க என்ன டெய்லி நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, நீங்க என்ன பேசுறீங்களோ டெய்லி, அதை அப்படியே எடுத்து தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 10 நாள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படியே ஓடி வந்துடும், எல்லாம் வந்துடும். அகைன் தீபலட்சுமி மேம், வெல்கம் பேக். எங்க இன்னொரு பேட்ச்ல இருந்து வந்தவங்க பிரமாதமா ஆடியோக்கு கட் பண்ணிருக்காங்க. 100, 200, 300, 400 வேர்ட்ஸ்ன்னு. ஸோ அது ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டாலே போதும், ஆடியோ பண்ணிட்டாலே போதும், வாய் வழியா அந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டாலே போதும், பேச ஆரம்பிச்சிடலாம். ரைட். நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பார்ட்டா இந்த கிளாஸை நம்ம பண்ண போறோம். முதல் பார்ட் ஒரு சாம்பிள். இப்ப உங்க டீம்ல இருந்து, உங்க பேட்ச்ல இருந்து ஒருத்தவங்க அனுப்புன அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க போறோம். அதனால அவங்க பர்மிஷன் இல்லாமலே நம்ம பண்ண போறோம். 40 ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. நான் பார்த்தேன், நான் படித்தேன், நல்லா இருந்தது. இது எதுக்கு இது பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாருமே இதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு தான். நீங்க என்ன கடைசியா பண்ணாலும் இந்த எல்போர்ட்ல நீங்க டிரைவர் சீட்ல உட்கார்றப்ப, அவரு டிரைவர் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரைனிங் டிரைவர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஓட்டுவீங்க பாத்தீங்களா, அதுதான் அதுதான் அது. நீங்க ஆக்சிலேட்டர் அழுத்தணும், நீங்க பிரேக் எடுத்தணும், நீங்க தான் டிரைவர் சீட்ல உட்காரணும். அவர் பேசஞ்சர் சீட்ல தான் உட்காருவார். அதுதான் முக்கியம். நான் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ற ஒரு ட்ரைனிங் டிரைவர், அவ்வளவுதான். நான் உங்களுக்காக ஓட்ட போறது இல்லை. ரொம்ப ஏதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல பிரேக் கையில வச்சிருப்பேன், காலில் வச்சிருப்பேன் பிரேக்க. ரைட். தீபலட்சுமி மேம் ஏதோ சொல்ல வராங்க. ரைட் ரைட். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ரைட். இப்ப ஒரே ஒரு சாம்பிள் அவங்க போனா மேம் தான் அனுப்புனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லுக் அட் திஸ். இதை பார்க்க முடியுதா பாருங்க. இந்த 50 ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும். நான் இன்னும் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது பாருங்க. ஒண்ணும் இல்லை. இதை அவங்க இப்படி எழுதியிருக்காங்களா, இப்படி எழுதுனா போதும். இந்த ஒரு ஃபார்மெட்டுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைன் பை லைன், ஒண்ணுக்கு இன்னொருக்கு நடுவுல லைன் விட்டுருக்காங்க பாருங்க. அந்த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங். ஏன்னா ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி பார்த்தா கூட அது தெளிவா பார்க்க முடியும். அந்த அப்படியே இருக்கும், அந்த ஃப்ளூயன்சி இருக்கும், பார்க்க படிக்கணும் போல தோணும். இதுதான் இருக்கு. இதை நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு, நம்ம எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் வேணாம், பட் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 40 இது பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டிங்லேயே தெரியுது. ரொம்ப சீரியஸா எழுதியிருக்காங்க. அம்மா சீக்கிரம் டீ போடுங்க. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது அவங்களோட ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அம்மா சீக்கிரம் டீ போடுங்க, என்ன சொல்லுங்க? நீங்க அம்மாவை அம்மானே சொல்லலாம். MOMOY மாமி அப்படிம்பாங்க வெஸ்டர்ன் இதுல. நம்ம ஊர்ல மாமிங்கிறதுக்கு அர்த்தம் வேற. மாமி, ரைட். அம்மா சீக்கிரம் டீ போடுங்க. யாராவது சொல்லணுமே, யாராவது குயிக்கா சொல்லணுமே. அவ்வளவுதான். மேக் டீ குயிக்லி. மேக், அது எழுதிக்கிங்க. நீங்க எல்லாருமே எழுதிக்கலாம், தப்பு இல்லை. மாம் ரைட். மேக் டீ குயிக்லி. இன்னொன்னு என்ன சொல்லலாம்? மேக் டீ என்ன சொல்லலாம்? மேக் டீ ஃபாஸ்ட். எழுதிங்க, ரெண்டுமே எழுதிங்க. ஃபாஸ்ட்லி வராது, ஃபாஸ்ட் வரும்.
ஃபாஸ்ட்லி வராது, ஃபாஸ்ட் வரும். மேக் டீ ஃபாஸ்ட் அப்படியே எழுதிக்கிங்க, அப்படியே எழுதி குயிக்கா எழுதிக்கிங்க. எல்லாரும் இந்த எக்ஸசைஸை நம்ம பார்க்கணும். 50 சென்டென்ஸ் மினிமம் நீங்க பண்ணணும். ஒரு 4-5 நாள் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா திருப்பி திருப்பி சில ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லிட்டே இருப்பீங்க. அம்மா டீ சீக்கிரம் போடுங்கன்னு மாஸ்டர் எப்படி 4-5 வாட்டி சொல்லிடுவாங்க இல்லைங்களா? 4-5 வாட்டி. ஏன்னா அந்த டயத்துக்குள்ள கிளம்பணும், அந்த டயத்துக்குள்ள போகணுங்கிறது அதுதான் பாயிண்ட். நீங்க உங்களை அப்சர்வ் பண்ணீங்க 3 நாள் 4 நாள்னா வந்துடும். அந்த இங்கிலீஷ் அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு போகலாம். இங்கிலீஷ்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இப்ப மேக் டீ ஃபாஸ்ட், மேக் டீ குயிக்லி, மேக் டீ சூன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த கோர் எடுத்துக்கணும். இதுதான் நம்ம பேசுறோம், இப்படித்தான் பண்ணணும். மேக் டீ, மேக் டீ. புட்டின்னு நம்ம போடக்கூடாதுங்கிறது தான் உண்மை. புட்டி அப்படின்னு அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஆங்கிலத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தமிழுக்கு எப்படி தனித்துவம் இருக்கோ மேக் டீ அப்படின்னு தான் போடணும். புட்டி சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒன்னொன்னுலயும் ஒரு லேர்னிங் இருக்கும். நீங்க ஒரு வாக்கியம் நீங்க தமிழ் எழுதுறப்ப ஆங்கிலத்துல பேசினா ரெண்டும் வேறுபட்ட மொழிகள்ங்கிறதுனால ஒரு லேர்னிங் கட்டாயமா இருக்கும். அதனாலதான் இது மாதிரி எழுத சொல்றது. எழுதிட்டு இங்கிலீஷ்ல இது பண்ணணும். புட்டி கிடையாது, மேக் டீ. நெக்ஸ்ட் போனா என்ன சீக்கிரம் பஸ் ஸ்டாப்ல விடு, எனக்கு லேட் ஆகுது. பாருங்க எவ்வளவு அருமையானது. இது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். இது ஏதோ ஒரு பார்ட்ல ஏதோ ஒரு இருக்கும். குறிப்பா நம்ம இது மாதிரி ஒர்க்குக்கு போற வீட்டுல இருக்கும். ஏன்னா சீக்கிரம் இப்ப வந்து யாரோ சொல்றாங்க. இது போனா மேம் இது யாரு சொல்றது? என்னோட சிஸ்டர். சிஸ்டர். அவங்க சிஸ்டர் பேர் என்ன? தேன்மொழி. ஓகே. அவங்க தேன்மொழி என்ன சொல்றாங்கன்னா, என்ன சீக்கிரம் பஸ் ஸ்டாப்ல விடு, எனக்கு லேட் ஆகுது. எனக்கு இது மட்டும் யாராவது அவங்க போனா எல்லாமே வேற யாராவது ஆன்சர் இது பண்ண முடியுமா? 2 ஸ்டேட்மெண்டா இருக்கு. பாருங்க இங்கேயும் சீக்கிரம் தான் இருக்கு. இப்ப ஒரு சீக்கிரமான வேர்ல்ட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க ஒரு சீக்கிரம், இங்க ஒரு சீக்கிரம். இதை சீக்கிரமா சொல்ல முடியுமா? நம்ம இருக்கிற கிளாஸ் டைம் ஒன் அட் a time. வடிவேல் சார் ஒரு குரல் ஃபர்ஸ்ட் கேட்டது சொல்லுங்க சார். let me in the bus stop. இன்னொரு வாட்டி சொல்லணும், இன்னொரு வாட்டி சொல்லணும். let me in the bus stop. இல்ல இப்ப அப்படி வராது இல்ல, அந்த லெட் வராது இல்ல. drop me in the bus stop. அவ்வளவுதான். drop me in the bus stop. நீங்க அட் த பஸ் ஸ்டாப் கூட சொல்லலாம். பஸ் ஸ்டாப் உள்ள கொண்டு போய் விட வேண்டாம். அட் த பஸ் ஸ்டாப். drop me at the bus stop. drop me at the bus stop. drop me, leave me, drop me, leave me ன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. drop me at the bus stop. பியூட்டிஃபுல். அப்புறம் சொல்லுங்க. அருமையான ஸ்டேட்மெண்ட் இது. எனக்கு லேட் ஆகுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க அடிக்கடி வெவ்வேறு இடத்துல லேட் மட்டும் இல்ல, அந்த ஆகுது இருக்கு பாத்தீங்களா, ஆகுதவை யூஸ் பண்ண போறீங்க. அதனாலயே இது முக்கியமான ஒரு இடமா இருக்கு. குயிக்கா சொல்லாமா, எனக்கு லேட் ஆகுது. ஆல்ரெடி லேட். ஒண்ணு இல்ல, இது எழுதிக்கிங்க. இட் இஸ் கெட்டிங் லேட். இதுதான் ஆங்கிலத்துல முக்கியமான ஒரு இட் இஸ் கெட்டிங் லேட். லேட் ஆயிட்டு இருக்கு, லேட் ஆயிட்டு இருக்கு, லேட் ஆயிட்டு இருக்கு. சோ இட் இஸ் கெட்டிங் லேட். பாருங்க இப்ப வந்து சாப்பாடு தீந்து போயிட்டு இருக்கு, இட் இஸ் கெட்டிங் ஓவர். பாருங்க சாப்பாடு தீந்து போயிட்டு இருக்கு, இட் இஸ் கெட்டிங் ஓவர். இந்த கெட்டுங்கிறது நம்ம சொல்லலாம், அருமையான வார்த்தை, 7-8 மீனிங் இருக்கு. நம்ம சொல்லலாம் இட்ஸ் கெட்டிங் ஓவர், தீந்து போயிட்டு இருக்கு. இட்ஸ் கெட்டிங் லேட், லேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து நீங்க எனக்கு லேட் ஆகுதுங்கிறத இட் இஸ் கெட்டிங் லேட்டுங்கிறத நீங்க நார்மலாவே நீங்க சொல்லலாம். பாருங்க மேக் டீ, புட்டி கிடையாது, மேக் டீ. இப்ப வந்து எனக்கு லேட் ஆகுதுன்னு ரொம்ப யோசிக்கணும். இட்ஸ் கெட்டிங் லேட். இதெல்லாம் நார்மலா உள்ளது. இது என்ன நீங்க தமிழ்ல யூஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்லயும் அதே சுச்சுவேஷன் தான். உங்களுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்க்கணும். அருமை அருமை. வண்டியை எடுத்து வெளியே வை. இது யார்கிட்ட சொல்றதுங்க? இது யார்கிட்ட சொல்றது? வண்டியை எடுத்து வெளியே வை. அருமையா அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பேசுறப்ப சொல்லிக்கலாம். யார்கிட்ட சொல்றது? என்னோட அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஓ சரி. அந்த வண்டியை யார் ஓட்ட போறா? நான் தான் ஓட்ட. ஓ உங்க வண்டியை எடுத்து வெளில வைக்க சொல்றாங்க. வண்டியை எடுத்து வெளியே வை. வெரி வெரி குட், வெரி குட். யாராவது ஒருத்தவங்க, அவங்க இல்லாம யாராவது ஒருத்தவங்க இதை இங்கிலீஷ்ல கொண்டு வர முடியுமா பாருங்க குயிக்கா. bring the bike out. ஓகே. இப்ப பாருங்க வண்டியை எடுத்து ஒண்ணு இல்ல, பிரிங் அப்படின்னு கொண்டு வா அப்படின்னு இல்ல, அவரு வெளியில நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவர் உள்ள கெட் த பைக் அவுட். அந்த கெட் அவுட் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கெட் தான், கெட் த பைக் அவுட். அப்ப இப்ப வந்து இந்த வெளியே வெயின்னு இந்த கீப் அப்படியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா கெட் த பைக் அவுட், அவ்வளவுதான். இப்ப இது எப்படி நீங்க நேரடியாக ஆங்கிலப்படுத்தி எப்படி பண்ணுவீங்க? வண்டிய கீப் கீப் த வெஹிக்கிள் அவுட் அப்படின்னு சொல்லுவீங்க. வண்டியை எடுத்து வெளியே, கீப் த வெஹிக்கிள் அவுட்.
இந்த எடுத்து வெளியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னா கீப்னா வெயி. ஆனா அந்த எடுத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு, டேக்குன்னு எல்லாம் யோசிப்பீங்க, அப்படிலாம் யோசிக்க வேணாம். அப்படிலாம் கெட் த பைக் அவுட், அவ்வளவுதான். கெட் த பைக் அவுட் ஆர் கெட் த வெஹிக்கிள் அவுட், அவ்வளவுதான், முடிஞ்சது. பாருங்க இந்த கெட் எப்படி எல்லாம் யூஸ் எல்லா இடத்துக்குமே வருங்களா சார்? கெட் வந்து அவ்வளோ யூஸ் இருக்கு பாத்தீங்களா. ஹவு டு ஐ கெட் டு பஸ் ஸ்டேஷன் அப்படிமோ, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நிப்போம், பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு கேட்போம். அப்ப ஹவு டு ஐ கெட். ஸோ கெட் எவ்வளவு முக்கியம். அரக்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, மான்ஸ்டர், அரக்கன். ஸோ அந்த ஒரு அரக்கத்தனமான வார்த்தை அது. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா போ. இது யார்கிட்ட சொல்றதுங்க? நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா போ. அக்கா என்கிட்ட சொன்னீங்க. ஓகே, அக்கா வந்து உங்ககிட்ட சொல்ற. ஓகே. ஓ, இப்ப பஸ் ஸ்டாப்ல நடக்குது, இது பஸ் ஸ்டாப்ல நடக்குது. ஓ, பஸ் ஸ்டாப்ல நீங்க, ஓ வா, அது அந்த ஸ்டோரி லைனே நல்லா இருக்கு. ஆக்சுவலா அங்க போய் இருக்கு, அங்க பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு விடுங்கிறீங்க, விட்டுறாங்க. அருமை அருமை, ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். வெரி குட் வெரி குட். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம், ஒரு இதுவா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா போ. இது 2 ஸ்டேட்மெண்டா இருக்கு. நீங்க சொல்ல, நான் போயிட்டு வரேன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். ஐ கோ. இப்பதான் அவர் வடிவேல் சார் சொன்னது, லெட் மீ கோ, லெட் மீ கோ. ஓகே, நான் போயிட்டு வரேன், லெட் மீ கோ. வர்றேன் அப்படிங்கறது யோசிக்கவே வேண்டாம். ஐயோ வர்றேங்கிற வார்த்தை இல்லையேன்னு. லெட் மீ கோ, நான் போறேன், லெட் மீ கோ. ஓகே, அங்க போய் லெட் மீ கோ அண்ட் கம் பேக் எல்லாம் சொல்ல வேணாம். லெட் மீ கோ, லெட் மீ கோ. நீ பத்திரமா போ. யூ கோ சேஃப். அவ்வளவு. யூ கோ சேஃப். அருமை, எழுதிருங்க, அப்படியே எழுதிருங்க. அது 2 வாக்கியமா இருக்கு. நம்பர் 4 எழுதிருங்க. இன்ஃபேக்ட் அவங்க 50 வாக்கியம் எழுதிட்டாங்க. 50 வாக்கியம் 40 தான் இருந்தாலும் 50 எழுதியிருக்காங்க. ஏன்னா இப்ப ரொம்ப சிம்பிளா யூ கோ சேஃப், அவ்வளவுதான். யூ டேக் கேர். நீ பத்திரமா போ, யூ டேக் கேர் அப்படின்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. யூ டேக் கேர். நீங்க பிரியறதுக்கு முன்னாடி காலையிலயோ திருப்பி நீங்க பிரியறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, யூ டேக் கேர் அப்படின்னு. அவங்க உடனே சொல்லுவாங்க யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நடக்கும், நீங்களும் பாத்துங்க. பத்திரமா போ, நீயும் பத்திரமா போ. யூ டூ, யூ டூன்னா முடிஞ்சது, அப்படியே சேம் அப்படின்னு. அந்த டூன்னா உங்களுக்கும் அதே தான். அப்ப உங்களுக்கும், உங்களுக்கு கூட இல்ல, உங்களுக்கும் அதே தான் அப்படிங்கிறது. அருமை அருமை. நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா போ. இப்ப அம்மா எனக்கு 7 மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. அம்மா எனக்கு 7 மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. யாராவது சொல்லணும், ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். 7 o'clock. I have 7 o'clock English class. அப்ப பாருங்க, இந்த ப்ரொபோசிஷனை யூஸ் பண்ணலாம். நம்ம கத்துக்கிட்டதை யூஸ் பண்ணலாம். பாருங்களேன், அருமையா ப்ரொபோசிஷனை யூஸ் பண்ணா வேற மாதிரி கொண்டு வரலாம். நீங்க இங்கிலீஷுக்கு உரித்தான ப்ரொபோசிஷனை உள்ள கொண்டு வரலாம். இப்ப பாருங்க, நீங்க அப்படியே தமிழ். சூப்பர் மாம், ஐ ஹாவ் அ கிளாஸ். ஐ ஹாவ் an இங்கிலீஷ் கிளாஸ். இப்ப ஐ ஹாவ் த இங்கிலீஷ் கிளாஸ்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா அடிக்கடி இங்கிலீஷ் கிளாஸ்னா உங்களுக்கு தெரியும். ஐ ஹாவ் த இங்கிலீஷ் கிளாஸ், ஐ ஹாவ் த இங்கிலீஷ் கிளாஸ் at 7 AM. முடிஞ்சு போச்சு. எழுதுங்க. மாம், மாம், ஐ ஹாவ் அ கிளாஸ். I have a class at, I have the English class at 7 AM. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், விட்டுறாதீங்க. இது ஒருத்தவங்களும் பண்ணணும், ஒருத்தவங்களும் பண்ணணும். இதுல உள்ள இது வந்து எக்ஸப்ஷனே கிடையாது. ஒரு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நிறைய ஒர்க் லோட் இருக்குன்னா ஐ அக்செப்ட் இட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆனா இது பண்ணாதான், இதுதான் வந்து முத்தாய்ப்பா இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஃபைனலான ஒரு ஸ்டேஜ். இப்ப ரைட், அம்மா எனக்கு 7 மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு, வந்தாச்சு. அம்மா சமைச்சிட்டீங்களா, சமைச்சிட்டீங்களா அப்படி. அம்மா சமைச்சிட்டீங்களா. ஈஸி ஈஸி ஈஸி. சமைச்சாச்சான்னு தான் கேக்குறீங்க. அதை சமைச்சிட்டீங்களான்னு அவங்க எழுதுறாங்க. சமைச்சாச்சா, அவ்வளவுதான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல 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 இல்ல, வராது இல்ல, அப்படி வராது இல்ல. ஆர் யூ குக்னா பாசிவ் வாய்ஸா போயிடுமே. டிட் யூ குக், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. டிட் யூ குக், சமைச்சிங்களா அப்படிங்கிறது. இப்ப யூல வந்து மரியாதை, நீனும் இருக்கு, நீங்களும் இருக்கு. அப்ப வந்துடும், அது யூ வந்துடும். அப்ப சமைச்சிங்களா, நம்ம எவ்வளவு அடிக்கடி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த குக்டு, யூ குக்டு சமைச்சாச்சு. குக்டு டிட் பிளஸ் குக், டிட்ட வெளில எடுக்கணும், டிட் யூ குக். ஆர் யூ குக்டு வராதே வராதே. ஆர் யூ குக்கிங்னா இப்ப சமைச்சிட்டு இருக்கீங்களான்னு அர்த்தம். அப்படி வேணா வரும், அது ஸ்ட்ரக்சர் நம்பர் 2. பட் இது ஸ்ட்ரக்சர் நம்பர் 5. ஸ்ட்ரக்சர் நம்பர் 5, ரைட். திருப்பி திருப்பி பார்க்கலாம். இந்த 1 2 5, 1 2 5, அப்புறம் 3, 1 3 5 2, இது 4 தான் திருப்பி திருப்பி வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம 13 எல்லாம் போயிடக்கூடாது. யூ ஆர் குக்டுனா நீ சமைக்கப்பட்டு இருக்கிறாய் அப்படின்னு, ரைட். அப்படி வராது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். சமைச்சிட்டேன், சாப்பாடு கட்டி
கட்டிட்டேன் எடுத்துட்டு போ. அவ்வளவுதான். 3 பண்ணிருக்காங்க. 3 வந்து அவங்க சொல்றாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்ல மதர் வந்து சொல்றாங்க, சமைச்சிட்டேன், சாப்பாடு கட்டிட்டேன், எடுத்துட்டு போ. அருமையா எப்படி வந்து வழக்கு தமிழ்ல சொல்றோமோ அது மாதிரி வழக்கு ஆங்கிலத்துல ரொம்ப சிம்பிளான ஃப்ரேஸ் இருக்கும். இதை ஞாபகம் வச்சு சும்மா நீங்க கனெக்ட் பண்ணிட்டா போதும். இப்ப I சமைச்சிட்டேன், did cooked. ஐ டிட் குக். நீங்க வந்து அப்படி பேசணும். ஐ டிட் குக், டிட்ட வெளில எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ டிட் குக்னு சொல்லுங்க. டிட்ட வெளில எடுக்க வேணாம்னா ஐ குக்ட். அதுக்கு பதில் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஃபினிஷ்டு குக்கிங் எழுதிக்கிங்க. ஐ ஃபினிஷ்டு போட்டு அங்க பாருங்க குக்கிங்கிற நவுனு போடுவாங்க. அது குக்கிங் வந்து வேர்பு கிடையாது, நவுனு. அந்த பொசிஷன்ல எந்த பொசிஷன்ல உட்காருதுங்க, அது பொசிஷன் 6ல உட்காருது. ரைட். ஐ ஃபினிஷ்டு குக்கிங். அருமையா டாட் வச்சுங்க. சாப்பாடு கட்டிட்டு ஐ ஐ சாப்பாடு கட்டிட்டேன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? அருமையா சொல்லுவாங்க. அருமையா இங்கிலீஷ். தமிழ் எப்படி கட்டிட்டேங்கிற அருமையான வார்த்தை இருக்கு பாருங்க. சாப்பாடு கட்டிட்டேன்னு, அதுவும் அருமையான. பேக்ட். Sir, I finished cooking, sir. இப்ப பாருங்க, ஐ ஃபினிஷ்டு குக்கிங், ஐ கம்ப்ளீட்டட் குக்கிங். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட் குக்கிங், ஐ ஃபினிஷ்டு குக்கிங். பாருங்க, ஐ பேக்ட். பேக் பண்றது, பேக் பண்ணி பார்சல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான், பார்சல் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து பேக் பண்றது. இதுக்கு பேரு பேக். ரைட். பார்சல், பேக். Packed, sir? Packed, sir? ஐ பேக்ட் இட். கட்டிட்டேன்னு சொல்றாங்க, முடிச்சிட்டேன்னு சொல்றாங்களே. ஐ பேக்ட் இட், ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு சொல்றாங்களே. ஸோ பேக்கேஜ், அமெரிக்கால பேக்கேஜ் அப்படிம்பாங்க, யூகேல பார்சல் அப்படிம்பாங்க. ரைட். ஸோ நம்ம யூகே சிஸ்டத்துல இந்த வார்த்தையில இது பண்றோம், பேக்கேஜ், பார்சல். அது ரொம்ப பார்த்துக்கணும் ரெண்டுத்துக்கும். எடுத்துட்டு போங்கிறது சார். நம்ம இப்பயே சொல்லலாம், எடுத்துட்டு போ. சிம்பிளா டேக் இட், அவ்வளவுதான். இந்த போவை பத்தி யோசிக்க வேணாம். டேக் இட். ஐ பேக்ட் இட், யூ டேக் இட். எடுத்துக்கோ. எடுத்துட்டு போன்னு நம்ம சொல்றோம் நம்ம வழக்கு தமிழ்ல. எடுத்துக்க. அப்ப எடுத்துக்கன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? எடுத்துங்க இதை. டேக் இட். அவ்வளவுதான். இது மாதிரிதான் நீங்க வந்து அதாவது ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நெருக்கமா நீங்க வந்து ஆங்கிலத்தை கொண்டு போறீங்க. ஏன்னா தமிழ் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் எழுதிருக்கீங்க. நீங்க எப்ப இயல்பு வாழ்க்கைக்கு நெருக்கமா ஆங்கிலத்தை கொண்டு போறீங்களோ அது உங்களோட இருக்கும். எது அது கிட்ட போறீங்களோ அப்ப அது உங்களோட இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா கொண்டு போவோம். இது அடுத்தது ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். அக்கா பாப்பாவை சித்தப்பா கடையில விட்டுருக்கேன், கூட்டிட்டு போங்க. அக்கா பாப்பாவை சித்தப்பா கடையில விட்டுருக்கேன். இது யார்கிட்ட சொல்றதுங்க? நான் என்னோட சிஸ்டர் கிட்ட சொன்னேன். இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னேன். அப்படி சொல்லுங்க. இப்ப பாருங்க, இன்னொரு சிஸ்டருங்கிறப்பதான் என்னால கனெக்ட் பண்ண முடியுது. எங்கதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஓகே. அக்கா பாப்பாவை சித்தப்பா கடையில விட்டுருக்கேன். யாரோட பாப்பாங்க இது? அக்காவோட பொண்ணு. ரைட். அக்கா பாப்பாவை சித்தப்பா விட்டுருக்கேன், கூட்டிட்டு போங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இது அப்படியே சொல்லுங்க. அப்பா அக்கா, இப்ப வந்து சிஸ்டருங்கிறது நீங்க சொல்லலாம், இல்லைன்னாக்கா பேரை சொல்லிடலாம். பாப்பாவை சித்தப்பா கடையில விட்டுருக்கேன். இது மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கூட்டிட்டு போங்க. அப்புறம் அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா ஃபோக்கஸ் பண்ணலாம் பாருங்க, ரொம்ப கஷ்டமே வராது. ஒன் வேர்ட் அட் எ டைம், ஒன் கான்செப்ட் அட் எ டைம். பாப்பாவை சித்தப்பா கடையில விட்டுருக்கேன். விட்டிருக்கிறேன். என்ன அருமையான டென்ஸ் பாருங்க. ஸ்ட்ரக்சர் நம்பர் விட்டிருக்கிறேன். ஸ்ட்ரக்சர் நம்பர் என்ன? 1ல இருந்து 12க்குள்ள. ஈஸி. டென்ஸ் பேர் சொல்லுங்க. விட்டிருக்கேன். அவ்வளவுதான். 7 - 4 வந்து 3. 4 மைனஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். வெரி குட். இப்ப பாப்பாவை பாருங்க விட்டுருக்கேன். நான் விட்டுருக்கேன். அந்த நான்கிற வார்த்தையில நீங்க நான் வந்து இங்கிலீஷ்ல சேர்த்து ஆகணும். ஐ ஹாவ் லெஃப்ட். என்ன விட்டுருக்கேன்? ஐ ஹாவ் லெஃப்ட் த பேபி. இல்லைன்னா பாப்பாவோட பேரை சொல்லலாம். ஐ ஹவ் லெஃப்ட் த பேபி. பாருங்க, சித்தப்பா கடையில. இப்ப பாருங்க, கடையில அப்படிங்கிறப்ப வெளியில பெஞ்ச் கூட போட்டிருப்பாங்க, வெளியில கூட உட்கார வைக்கலாம். ரைட். கடை உள்ள கூட உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. அட் த அங்கிள்ஸ் ஷாப். சித்தப்பாவா அங்கிள் தான் அவங்க சொல்லுவாங்க. சோ அங்கிள் ஷாப். அங்கிள்ஸ், UNCLE அப்போஸ்ட்ரோபி. ஐ ஹவ் லெஃப்ட். இப்ப வந்து
ஐ ஹவ் லெஃப்ட்னு சொல்லலாம், அவங்களை விட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால லெஃப்ட்னு சொல்லலாம், தப்பு கிடையாது, ரொம்ப சிம்பிளாவே எடுத்துட்டு போகலாம். ஆனா ஐ ஹவ் லெஃப்ட் இப்ப விட்டுருக்கேன், அங்க இருக்காங்க. இப்ப ப்ரெசன்டையும் பாஸ்டையும் கனெக்ட் பண்ற ஒரு அற்புதமான டென்ஸ் நம்பர் 3. நம்பர் 3 வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அவ்வளவு அற்புதமான ஒரு டென்ஸ். 12 டென்ஸ்ல ஒண்ணுன்னா அது ஒண்ணு. விட்டுருக்கேன், பாஸ்ட்ல கொண்டு போய் விட்டு, ஆனா இன்னைக்கு இப்பயும் அந்த பாப்பா அங்க கடையில இருக்கு அப்படிங்கறத விட்டுருக்கேன் அப்படிங்கறதுதான். கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, pick up her. அவ்வளவுதான். பிக் ஹர் அப், பிக் ஹர் அப், பிக் ஹர் அப். இந்த அப்ப வந்து இதுல போட்டு நடுவுல இது போட்டு. இப்ப தெரியும் வழக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது, வழக்கு தமிழுங்கிறது 2 செப்பரேட் ட்ராக். எப்படி நம்ம தமிழ்ல பேசுறோமோ ஆங்கிலத்துல அப்படிதான் நம்ம பேசுறோம், ரைட்? ஓகே, அக்கா கடை பிக் ஹர் அப், பிக் ஹர் அப். நெக்ஸ்ட் நம்பர் 9. நான் இப்ப வீட்டுல இருக்கேன், இனிமேதான் கிளம்பி வந்து பாப்பாவை கூப்பிடணும், நீ விட்டுட்டு போ. இது வந்து அக்கா உங்கள்கிட்ட சொல்றாங்களா? எஸ் சார். ரைட். நான் இப்ப வீட்டுல இருக்கேன், இனிமேதான் கிளம்பி வந்து பாப்பாவை கூப்பிடணும், நீ விட்டு. அருமையான ஸ்டேட்மெண்ட். ஈஸியா கொண்டு போலாம், ஈஸியா கொண்டு போலாம். சொல்லுங்க, நான் இப்ப வீட்டுல இருக்கேன், நான் இப்ப வீட்டுல இருக்கேன். Now I I am am at home right now. I am at home I now. am at home அவ்வளவுதான். ரைட் நவுன்னு சொன்னாலும் now. தப்பு கிடையாது, ரைட் நவுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. I am at home now. அழகா சொல்லுங்க, I am at home. நம்ம எழுதிருங்க, I am at home now. இனிமேதான் கிளம்பி வந்து பாப்பாவை கூப்பிடணும். இது ரொம்ப அருமையா இருக்குது. இனிமேதான் கிளம்பி வந்து பாப்பா, இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். இனிமேதான் கிளம்பி வந்து பாப்பாவை கூப்பிடணும். இப்ப பாருங்க, அருமையா அந்த கெட் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த கெட் எல்லாம், அந்த கெட் எவ்வளவு முக்கியத்துவம்னு நீங்க டே டு டே ஆக்டிவிட்டிய பேசுறப்பதான் தெரியும். இனிமேதான், நவ் ஒன்லி, இனிமேதான், நவ் ஒன்லி, நவ் ஒன்லி ஐ ஆம் கெட்டிங் ரெடி. ரொம்ப சிம்பிளா ஐ ஆம் கெட்டிங் ரெடி. பாருங்க, கெட்டிங் ஓவர்னு வந்தது. ஐ கெட் ரெடின்னு போட்டாலும் தப்பு கிடையாது, ஐ கெட் ரெடின்னு போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா கிளம்பி வந்துன்னா ஐ கெட் ரெடின்னு போட்டாலும், நவ் ஒன்லி ஐ கெட் ரெடி அண்ட் 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 போடுறீங்க. அண்ட் டேக் த பேபி, டேக் த பேபி, இல்ல பிக் த பேபி அப். கூப்பிடணும், பாப்பாவை கூப்பிடணும்னு இவங்க சொல்றது பிக் பண்றதுதான் சொல்றாங்க, சரிங்களா? அதுக்காக நவ் ஒன்லி ஐ கெட் ரெடி, தென் இல்லைங்களா, அப்புறம் தான் அண்ட் இல்லைன்னா தென் போட்டு, ரெண்டுத்துல எது வேணாலும் போனா, ரெண்டு கன்ஜங்ஷன் தான். தென் பாப்பாவை கூப்பிட வேண்டும், கூப்பிடணும். இப்ப பாருங்க எப்படிங்க, ஐ டேக், இல்லைன்னா இப்ப என்ன பண்ணலாம், ஐ வில் ஹாவ் டு. இந்த பாருங்க, ஹாவ் டு, கூப்பிட வேண்டும். வேண்டும்னா என்னங்க, மஸ்ட். மஸ்டுக்கு என்ன ஈக்குவல், ஹாவ் டு. ஹாவ் டு வந்து இன்னுமா தான் கூப்பிடணும் ஃபியூச்சர்ல. ஐ வில் ஹாவ் டு, ஐ வில் ஹாவ் டு எழுதிங்க. நவ் ஐ எம் கெட்டிங் ரெடி, நவ் ஒன்லி ஐ எம் கெட்டிங் ரெடி. பாருங்க, நவ் ஒன்லி ஐ எம் கெட்டிங் ரெடி, ஐ வில் ஹாவ் டு, ஐ வில் ஹாவ் டு பிக் த பேபி. வந்து பாருங்க, கிளம்பி வந்து ஐ வில் ஹாவ் டு பிக் த பேபி. நவ் ஐ எம் கெட்டிங் ரெடி, நவ் ஒன்லி ஐ எம் கெட்டிங் ரெடி அண்ட் ஐ வில் ஹாவ் டு pick the baby up later. Later, சரிங்களா? அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. நீ விட்டுட்டு போ, நீ விட்டுட்டு போ. இந்த இடத்துல விட்டுட்டு போன பாப்பாவை சொல்லல, ஆனா அங்க பாப்பாவை ஹர்ன்னு மாத்தணும். யூ லீவ் ஹர், அவ்வளவுதான். யூ லீவ் ஹர். முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? இப்ப அது படிங்க, அது படிங்க. நம்பர் 9 மட்டும் படிங்க. நம்பர் 9 மட்டும் படிங்க. ஆங்கிலத்துல யாராவது ஒருத்தங்க படிக்கணும். I am at home right now. Now only I get ready. Then I will have to pick the baby later. You leave her. இப்ப ஐ எம் கெட்டிங் ரெடின்னு போட்டுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐ எம் கெட்டிங் ரெடி, இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. ஐ கெட் ரெடியோட ஐ எம் கெட்டிங் ரெடி. பாருங்க, கெட்டிங் ஓவர் அழகா பாருங்க. இட் இஸ் கெட்டிங் லேட். என்ன அருமையான வார்த்தை வந்துகிட்டே இருக்கு பாருங்க, உங்களுக்கு வந்துடும். இது வந்து இந்த மாதிரி உங்க இயல்பு வாழ்க்கையோட நீங்க வந்து இந்த இயல்பு வாழ்க்கையோட டச் பண்ணாதான் இது முடியும். நல்லா பாத்துங்க. எது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்குதோ அதுதான் உள் மனசுக்கு போகும். எது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கோ அதுதான் உள் மனசுக்கு போகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நார்மலா வச்சுங்க. இந்த டே டு டே லைஃப்,
இந்த ஒவ்வொரு நாளோட வாழ்க்கையோட அழகியலோட இதை இணைச்சிருங்க. ரொம்ப சூப்பரா போயிடும். எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு நீங்க நினைச்சாலும் இது வந்து கற்பனை பண்ண முடியாது. ஆனா அன்ஃபோல்ட் ஆகுது பாத்தீங்களா, இயல்பா வருது பாத்தீங்களா, இதோட பவர் வந்து சொல்லி மாளாது. இது பாருங்க அடுத்தது. ஓகே, இப்ப அனதர் கேரக்டர் பாருங்க, இவங்க அருமையா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இது மாதிரி ஒருத்தவங்க லைஃப்லயும் அப்படியே வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது நம்ம ஜேர்னல் பண்ணி எழுதுறப்பதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். எல்லாரோட வாழ்க்கையிலயும் இந்த சுவாரஸ்யம் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். நீங்க நினைச்சீங்க இது சுவாரஸ்யம்னா கட்டாயமா அது சுவாரஸ்யம் இருக்கு. நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். பஸ்ஸை அருமையா எழுதியிருக்காங்க. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். பாருங்க, இங்கிலீஷ் வந்து தமிழோட நம்மளுக்கு இணைஞ்சிருக்குங்கிறது இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நம்ம பேருந்துன்னு சொல்லுவோமா, பஸ்ன்னு தானே சொல்லுவோம். அதை அப்படியே எழுதியிருக்காங்க பாருங்க. அப்படியே கேப்சர் பண்ணும். நீங்க நாளைக்கு எழுதுறப்ப உங்களோட 50 ஸ்டேட்மெண்ட்லயும் இதை கேப்சர் பண்ணணும். இப்படியா இயல்பா அதை கேப்சர் பண்ணணும். ஏன்னா இங்கிலீஷ் வேற மாதிரியே நம்ம நினைக்கிறதே இல்லை. தமிழ் எப்படியோ அந்த அளவு ஆங்கிலத்து மேலேயும் நம்ம கரிசனம் வச்சிருக்கோங்கிறது உண்மை. ருக்கு, நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், நீ சீக்கிரம் வா. ருக்குங்கிறவங்க ஒரு ஃப்ரெண்டுங்களா? எஸ் எஸ் சார். அவங்களும் வக்கீலுங்களா? எஸ் சார். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ருக்கு, நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், அதை மட்டும் சொல்லுங்க. அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம I reached the bus stop. I reached the bus stop. நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். ஓ, இது எப்படி சொல்லணும்னா வெரி குட். ஐ காட் ஆஃப் எழுதிக்கிங்க. அருமையா காட் ஆஃப் த பஸ். ஆஃப் வந்து ரெண்டு எஃப். ஐ GOT காட் ஆஃப் த பஸ். அப்புறம் இன்னொன்னு வந்து ஐ காட் டவுன் ஃப்ரம் த பஸ். ஐ காட் டவுன் ஃப்ரம் த பஸ். ரெண்டு வேணாலும் எழுதிக்கலாம். இதான் ஃப்ரேசல் வெர்பும் வந்து முக்கியமானது. வழக்கு ஆங்கிலத்துல இந்த ஃப்ரேசல் வெர்பை யூஸ் பண்ணுவாங்க. ஐ காட் ஆஃப் ஃப்ரம் த பஸ் or I got off the bus, I got down from the bus. Got off from the bus, got down from the bus. ரெண்டுமே ஓகே தான். நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எழுதிக்கீங்க. நம்ம குயிக்கா மூவ் ஆகலாம். நீ சீக்கிரம் வா. அந்த சீக்கிரங்கிற வார்த்தை எப்படி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நம்ம You come fast. You come fast. You come fast. You come quickly. You come fast. You come soon. எப்படி வேணும்? You come fast. அருமை. இப்ப அவங்க ருக்கு தான் சொல்றாங்களா? இதோ 5 நிமிடத்தில் வருகிறேன்னு அவங்க தான் சொல்றாங்களா? வாவ், யா, வாவ், வாவ். இது அப்படியே எழுதுங்க. இதோ 5 நிமிஷத்துல வர்றேன். இது எப்படி வந்து பாருங்க, வருகிறேன். நல்லா தெரியுது. சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். நம்பர் 1 தான். வர்றேன், வருவேன்லாம் சொல்லவங்க வர்றேன்னு சொல்றாங்க. அருமை. பாருங்க, இதோ இந்த இதோலாம் நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல. பாருங்க, எஸ் ஐ கம் இன் 5 minutes. ஐ கம் இன் 5 minutes. எஸ் ஐ கம் இன் 5 minutes. அருமையான இருக்கு. ரொம்ப சூப்பரா போகுது பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இதேதான் உங்களோடதுல வரும் நிச்சயம். நம்பர் 12. ஓகே, என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க. அதான் இது யார்கிட்ட சொல்றாங்க? இது யார்கிட்ட சொல்றாங்க? ருக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்களா? இல்ல சார், ஆபீஸ்ல ஒரு கிளர்க் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வா வா வா, என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க. பாருங்க, அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க. வந்துட்டீங்க. நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க. அதான் வானம் மேகமூட்டமா இருக்கா? சொல்லிடலாம். இது ஈஸியா சொல்லிடலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. இது சொல்லிடலாம். என்ன சீக்கிரமா வந்துட்டீங்கிறது மட்டும் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இது வந்து நீங்க பெர்ஃபெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆனா டென்ஸ் பிடிக்கணும். டென்ஸை பிடிச்சிட்டா போதும். வந்துட்டீங்கன்னா வந்தாச்சு. இப்ப வந்துட்டீங்க. வந்திருக்கீங்க பாருங்க. have you come early? பாருங்க, did you come early அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா, சீக்கிரம் வந்துட்டீங்களா? did you come early? சீக்கிரம் வந்தாச்சா? பாருங்க, கேம் வந்து ஐ கேம் early. நான் சீக்கிரமா வந்தேன். அப்போ வந்து கயம் வந்து டிட் பிளஸ் கம்மா பிரிச்சுங்க. டிட் ஐ கம் early? நான் சீக்கிரம் வந்துட்டேனா? அப்புறம் இன்னொரு did you come early? நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு அருமையா வருது. என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க. Did you come early? என்ன சீக்கிரம். How come எழுதிங்க. How come அப்படி அந்த வார்த்தையை எழுதிங்க. How போட்டுங்க. கம்னு ஒரு வார்த்தை போட்டுங்க. How come you came early? அவரு ஆச்சரியமா இருக்கு. அவங்க சீக்கிரம் வர்றதே கிடையாது. ஆனா வந்துட்டாங்க அப்படிங்கறத. How come
என்ன என்ன அப்படிங்கிறது. ஹவு கம் யூ கேம் ஏர்லி, யூ கேம் ஏர்லி இப்படி போடலாமா? ஹவு கம் யூ கேம் ஏர்லி அப்படியே போடுங்க. இது வழக்கு ஆங்கிலம். ஹவு கம் யூ கேம் ஏர்லி. அதான் வானம் மேகமூட்டமா. அதுதான் that is why that The is sky why is so cloud. yeah that is why Cloudy. the sky, that is why the sky is cloudy. that is why நீங்க அது கொஸ்டின் மார்க்கா தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தட்ஸ் why நீங்க வந்து மேகமூட்டமா இருக்காங்கிறதையும் அவங்க சொல்லிடுறாங்க. இது கேள்வி இல்லை, பதிலா தான் அவங்க சொல்றாங்க. தட்ஸ் why the sky is cloudy. that's why the sky is cloudy. பாருங்க, the sky வந்து நவுன், is வந்து லிங்கிங் verb, cloudy cloudyன்னு அருமையா வந்திருக்கு பாருங்க, மேகமூட்டம். Sir, that is in போடல சார், that's in போடல சார். that is why that apostrophe s போடலாம், இல்லனா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். that is why. very good very good very good. டைரி எடுத்துட்டு வாங்க, கோர்ட்டுக்கு போக டைம் ஆச்சு. இது யார்கிட்ட சொல்றீங்க? நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? ஜூனியர்ஸ் கிட்ட உங்க ஜூனியர்கிட்ட சொல்றீங்க. உங்க ஜூனியர் டைரி எடுத்துட்டு வாங்க, கோர்ட்டுக்கு போக டைம் ஆச்சு. அருமையா இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுமே ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது, நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதும், உங்க லைஃப்ல நீங்க இதை ஈஸியா அப்ளை பண்ணிடலாங்கிறதும். ஆனா எங்க பார்த்தாலுமே அந்த சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரோட வாழ்க்கையிலும் இது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கட்டாயமா அப்படியே இங்க கிளாஸ்ல இருக்கிறப்பயே தோணும், ஐயோ இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு. ரைட், டைரி எடுத்துட்டு வாங்க, அது மட்டும் கட் பண்ணுங்க. டைரி எடுத்துட்டு வாங்க, அப்படியே இது பண்ணி அதை முடிச்சிடுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட், கோர்ட்டுக்கு போக டைம் ஆச்சுங்கிறது. Bring the diary. bring the diary. அருமையா சொன்னாரு. bring the diary டாட் வச்சிருங்க. பாருங்க, கோர்ட்டுக்கு போக நேரம் டைம் ஆயிடுச்சு. நீங்க உடைச்சு ரெண்டா ஸ்டேட்மெண்டா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். பாருங்க நேரம் ஆச்சு. இட் இஸ் கெட்டிங் லேட். பாத்தீங்களா? இட் இஸ் கெட்டிங், அதையே நீங்க யூஸ் பண்ணலாமா? அங்க இட் இஸ் கெட்டிங் லேட். இட் இஸ் கெட்டிங் லேட் டு கோ டு த கோர்ட். டு கோ டு த கோர்ட். இட் இஸ் கெட்டிங் லேட் டு கோ டு த கோர்ட். அவ்வளவுதான். இல்லைன்னா இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் த கோர்ட். டு கோ டு த கோர்ட்டை விட்டுட்டு இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் த கோர்ட். அப்ப கோர்ட்டுக்கு போறது அப்படிங்கிறது ஃபார் த கோர்ட்னே வந்துடும். நீங்க கோயிங்னு வார்த்தை யூஸ் பண்ண வேணா, ரெண்டுமே பண்ணிக்கலாம். இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் த கோர்ட். ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆல்ரைட், நம்ம இருங்க, நீங்க ஆடியோ கொஞ்சம் பாத்துக்கணும். நம்ம இது பண்ணிக்கணும். முக்கியமான ஒரு இதுல இருக்கும். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வீட்டுல நீங்க போய் ஆக்சுவலா நீங்க ரிவைஸ் பண்ணி உங்களோட லைஃப் சிச்சுவேஷன் அப்படியே காப்பி பண்ணி எனக்கு தமிழ்ல வந்து இதை அனுப்பணும். முக்கியமான இதெல்லாம் நம்ம பேசலாம். நான் நெக் பேண்டை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், என்னால கோர்ட்டுக்கு வர முடியாது. இது வந்து யார்கிட்ட சொல்றாங்க? இல்ல, உங்க ஆடியோ வர மாட்டேங்குது. உங்க ஆடியோ வரல. என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு உங்க ஃப்ரெண்டா? உங்க ஃப்ரெண்ட் வக்கீல் ஃப்ரெண்டா? என்னோட அட்வொகேட் ஃப்ரெண்ட் தான் என்கிட்ட சொல்றாங்க. ஓகே, அவங்க ஓகே. நான் நெக் பேண்டை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அருமை. ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க இதை. ஏன்னா யாரோ ஏதாவது ஒண்ணு வீட்டுல வச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். ரைட், கீயை வச்சுட்டு வந்துட்டு பைக்ல போய் தேடுவோம். ரைட், அங்க போய் தேடுவோம். ஏதோ ஒண்ணு வச்சுட்டு வந்துகிட்டே தான் இருக்க போறோம். இது எல்லார் வாழ்க்கையிலும் வரப்போறதா. இதை மட்டும் ஆங்கிலத்துல சொல்லுங்க. நான் நெக் பேண்டை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். I forgot the neckband in house. ஒண்ணு இல்ல, ஒரு ரொம்ப சீக்கிரம் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இன்னொரு வாட்டி நீங்க சொன்னதை சொல்லுங்க, நான் எப்படி அதை மாத்துறேன்னு சொல்லி பாக்குறேன். I forgot the neckband in my house. அது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் பண்றது. இப்ப என்ன தெரியுங்களா? I forgot அப்படின்னு சொல்லிருக்கணும். மறந்துட்டேன் அப்படிங்கிறது forgot by neck band. இப்ப I left my neck band அப்படின்னாலும் தப்பு கிடையாது. I forgot by I left my neck band at home. அதே மாதிரி I forgot to take my neck band அப்படின்னாலும் பரவாயில்ல. நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், நான் எடுக்க மறந்துட்டேன். இப்ப பாருங்க எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பாருங்க. வார்த்தை மட்டும் வெறும் 26 லெட்டர் தான். ஆனா ஆப்ஷன் வர்றப்ப எவ்வளவு இங்கிலீஷ்ல இருக்கு. அகைன் பேசுறாங்க, அந்த பேச்சு வந்து இது பண்ணிக்கணும். முக்கியம். டயத்தை விட்டுறாதீங்க. அப்புறம் சொன்னது உங்களுக்கு இதாயிடும். எழுதிக்கிங்க. 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஐ ஹவ் லெஃப்ட். இருங்க, நான் வந்து
நான் மியூட் பண்றேன். யாருன்னு அந்த பர்டிகுலர் பர்சன் சொன்னீங்கன்னா அவங்கள மட்டும் மியூட் பண்ணிடுவேன். எனக்கு கரெக்டா பிடிக்க முடியல. யாருன்னு பிடிக்க முடியல. என்னால. நான் எல்லாரையும் மியூட் பண்றேன். ஆல் ரைட். ஓகே. நவ் இந்த ஆப்ஷன் இருக்கு. இது முக்கியமான ஒரு பார்ட். அதனாலதான் இந்த டைம் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டை பாக்குறீங்களா? ஐ லெஃப்ட் மை நெக் பேண்ட் அட் ஹோம். என்னால் கோர்ட்டுக்கு வர முடியாது. சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. I cannot come to court. To the court. அருமை. I cannot come to the court எழுதிக்கீங்க. I cannot come to the court. அந்த தேங்கிறது முக்கியம். ஆங்கிலத்துக்கு ஒலித்தானது. ஆங்கிலத்துக்கு I cannot come to the court. பிரமாண்ட சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் வேணுங்க. இதுதான் உண்மையிலேயே நீங்க ஆங்கிலம் பேசுறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு காரணமா இருக்க போகுது. உங்களோட வாழ்வியலோட ஒன்றரை கலக்கணும். ஆங்கிலம் எப்படி தமிழ் கலந்துருக்கோ அப்படி கலந்தா மட்டும்தான் அதை நீங்க அதை அடைய முடியும். நெக்ஸ்ட், இன்னைக்கு எத்தனை கேஸ் இருக்கு? அருமை. இன்னைக்கு எத்தனை கேஸ்? இந்த இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா, அது எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். எத்தனை கேஸ் இருக்கு பாருங்க. இந்த பாருங்க இருக்குன்னு இருக்கு பாருங்க. இருக்கு எப்படி சொல்ல? how many cases of today? இப்ப அந்த இருக்கு இன்னும் இருக்கு சொல்லலையே. how many cases are there? how many cases are there எழுதிக்கீங்க. ஆறு தான் இருக்குது. how many cases are there? there போட்டுங்க. THERE. ஓகே. are there are there இருக்கு அப்படிங்கிறதுக்கு are there. ஆர்னா இருக்கிறது. இந்த தேர் இங்க இருக்கு அங்க இருக்குங்கிறது. ஆனா தேருங்கிறது யூஸ் பண்ணணும். அட்வர்ப். are there today. how many? அந்த டுடேவை கடைசியா போட்டுங்க. இது போட்டுக்கணும். how many cases are there today போட்டுட்டு கேள்விக்குறி போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுங்க. இங்க தமிழ்ல உங்க கொஸ்டின் மார்க் போடல, அது பரவாயில்ல. கொஸ்டின் மார்க் போட்டு how many cases are there today? how many cases are there today? எவ்வளவு அருமையா எழுதியிருக்காங்க பாருங்க. இது எப்படி ஒரு பயனுள்ளதா எல்லாருக்குமே இது ஒரு ஐயா ஓப்பனரா இருக்கும். அதனாலதான் இதை பார்த்த உடனே என்னோட பிளானை மாத்திட்டே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது இன்ஸ்பைரிங்கா இருக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாரும் அந்த 50 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு நாள் தள்ளி போனாலும் பரவாயில்ல. ஆத்மார்த்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அது உண்மையா இருந்தா உள்ள போயிடும். ஸோ அது பாத்துக்கணும். ரைட், வெரி குட். அடுத்தது நம்பர் 16. நாசர் சாரிடம் நம்ம கிளையண்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க, குறுக்கு விசாரணைக்கு ரெடின்னு சொல்ல. அருமை. இது அப்படியே 2-3 உடைச்சிடலாம். ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம் பாருங்க. நாசர் சாரிடம் நம்ம கிளையண்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க, குறுக்கு விசாரணைக்கு ரெடின்னு சொல்லு. இப்ப நாசர் சார்ட்ட 2 விஷயம் சொல்லணும். நம்ம கிளையண்ட் வந்திருக்காங்கன்னு ஒண்ணு சொல்லணும். இன்னொன்னு நம்ம கிளையண்ட் குறுக்கு விசாரணைக்கு ரெடின்னு சொல்லணும். 2 சொல்லணும். இப்ப சொல்லுங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க? இல்ல, இப்ப நாசர் சார் சொல்லுங்கிறது ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா? டெல் நாசர் சார் அப்படி ஆரம்பிங்க. டெல் நாசர் சார் தட் our client is ready. இங்க வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டெல் நாசர் சார் தட் the client are come ready for the class examination. வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் என்ன? ஈஸியா சொல்லிடலாம். ரொம்ப அல்வா துண்டு பேர் இருக்குது பாருங்க பக்கத்துல. அப்படியே இருக்கு பாருங்க. the client has come. வந்திருக்காங்க பாருங்க. tell Nasser that the client has come. வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 பிரமாதமா உள்ள போகுது பாருங்க. ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 நான் எப்பயும் சொல்ல பாருங்க. 1 3 5 2 நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண போறீங்க. சரி சார், இது புரியுங்களா? வந்திருக்காங்க எழுதி இருக்கிறேன். I have written a letter. so client has come. came V3 come. இது V1 come இல்ல, V3 come. அருமை. and அப்ப அந்த கிளையண்ட் ஆன்னு வச்சுக்கோ. அந்த கிளையண்ட் he பாருங்க, குறுக்கு விசாரணைக்கு ரெடின்னு சொல்லு. he is ready for the cross examination நினைக்கிறேன். பூனா மேம் தான் சொல்லணும். குறுக்கு விசாரணைக்கு எக்ஸாக்டா என்ன சொல்லுவீங்க? all right. cross examination very nice. tell Nasser that the client has come and he is ready for cross examination. எப்படி அருமையா வருது பாருங்க. ரொம்ப சூப்பரா வருது பாருங்க.
வடிவேல் சார் இது மட்டும் எனக்கு சொல்லுங்க, நம்பர் 16 எப்படி எழுதிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. Sir, tell Nasser sir that client has come and ready for cross. Last மட்டும் எழுதுறீங்க சார். And he is ready for, அந்த he போட்டுங்க. ஆனா இருந்தா he, பெண்ணா இருந்தா she. அந்த he வந்து He is ready அந்த for client cross வந்து he examination. மாறியா. He is ready for cross examination. இப்ப போனா மேம் நாசர் சாருங்கிறவங்க சீனியருங்களா? எஸ் சார். சரிங்க, நீங்க சொல்றீங்களா? நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? உங்க ஜூனியர்கிட்ட சொல்றீங்களா? ஆமா சார். நீங்க உங்க ஜூனியர்கிட்ட சொல்றீங்க, சீனியர்கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஓகே ஓகே, அந்த 3 லேயர் இருக்கு. வெரி குட் வெரி குட். காலையில இருந்து ஒரே அலைச்சலா இருக்கு. வா, காலையில இருந்து ஒரே அலைச்சலா இருக்கு. ஒரே அலைச்சலா இருக்கு. இது எந்த டென்ஷன் பாருங்க. காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் சின்ஸ் மார்னிங். சொன்னமா போட்டோமா, ஞாபகம் இருக்குங்களா? ஸ்ட்ரக்சர் நம்பர் 4. சோ காலையில இருந்து பாருங்க. இப்ப பாருங்க, ஐ ஹவ் பீன் இப்ப வந்து ஒரே அலைச்சல். நான் அலையிறேன். ஐ ஹவ் பீன் என்னவா இருக்கு? அலைச்சலா இருக்குன்றதுக்கு என்ன சொல்லுவேன்? ஐ ஹவ் பீன் என்ன வார்த்தை போடலாம்? நீங்க ஒண்ணு இல்ல, அந்த வார்த்தையை மட்டும் தான் ரொம்ப அலைச்சலா இருக்கு. I have been so அலைச்சல் இந்த இடத்துல ஒண்ணு இல்ல, டயரிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இட் ஹாஸ் பீன் டயரிங் எழுதிக்கிங்க. இட் ஹாஸ் பீன் டயரிங். இட் ஹாஸ் பீன் நம்பர் 4 பாருங்க. இட் ஹாஸ் பீன் டயரிங் ஸ்ட்ரக்சர் நம்பர் 4 சின்ஸ் மார்னிங் எழுதிக்கிங்க. சின்ஸுக்கு அப்புறம் மார்னிங். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன அழகா வந்து இது அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்க. நீங்க சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம். ஸ்ட்ரக்சர் நம்பர் 4 பாத்தீங்களா? ஐ ஹவ் பீன் ரைட்டிங் ஃப்ரம் தி சின்ஸ் மார்னிங். நான் காலையில இருந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். இது பாருங்க, ஒரே அலைச்சலா இருக்கு. அதுதான் அவங்க ஒரேங்கிற வார்த்தை போட்டாங்க. சோ இட் ஹாஸ் பீன் டயரிங் சின்ஸ் மார்னிங். ரொம்ப அற்புதமானது. ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கு, என்னால தாங்க முடியல, கலப்பா இருக்குங்கிறது தான் இட் ஹாஸ் பீன் டயரிங். TIRING. அமெரிக்கால TYRE வந்து TIRE தான் எழுதுவாங்க. நம்ம நார்மல் டயர் இருக்குல்ல, கலப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அமெரிக்கால TIRE எழுதிட்டீங்களா? TIRE. ஆனா யூகேலையும் இந்தியாலையும் TYREன்னு போடுவோம். நம்ம யூகே சிஸ்டர் எடுத்துட்டு டயரை மாத்திட்டு வாப்பா அப்படின்னு. அவங்க வந்து அதுக்கும் டயர்னு தான் சொல்லுவாங்க, கலைப்படையறதுக்கும் டயர் தான் சொல்லுவாங்க. ஏன்னு மட்டும் கேட்காதீங்க. அமெரிக்கன்ஸ் ஆர் லைக் தட். ரெண்டுத்துக்கும் ஒன்னாவே வச்சிருவாங்க, ஒண்ணுமே பண்ணுவாங்க. டயர் தானே சார்? TIRE. TIRE டயரை தூக்குனதுனால டயர் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. சோ அந்த டயர் இந்த டயர். பட் யூகேலயோ இந்தியாலயோ TYRE டயர். ரோதையா தமிழ்ல ரோதை. அது வந்து டயர். ரைட். ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. ஒரே அலைச்சலா இருக்கு. இதுதான் அந்த எமோஷனை வெளில கொண்டு வராங்க பாருங்க. அந்த டென்ஸ் நம்பர் 4, அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பிரமாதமா யூஸ் ஆயிருக்கு பாருங்க. சதீஷ் சார் எப்படி யூஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? அந்த இட்டு போடுறீங்க, ஹேவுக்கு பதில் ஹேஸ் போடுறீங்க, எவ்வளவு மாறுது பாருங்க. அது என்டையர் கிராமரோட கேப்சூல் அதுல அடங்கியிருக்கு பாருங்க. சூப்பரான ஸ்டேட்மெண்ட் நம்பர் 17. அதுக்குள்ள கஷ்டம் இருக்கு, நமக்கு தெரியுது அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறப்ப. இருந்தாலும் ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்டா இருக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. நான் காலையில சாப்பிடாம வந்துட்டேன், எனக்கு கிருகிருன்னு வருது. வா, இப்ப பாருங்க, நான் காலையில சாப்பிடாம அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. I did not take breakfast. அவ்வளவுதான் முடிஞ்சது. I did not take breakfast. எனக்கு கிருகிருன்னு வருது. I'm feeling same. I feel faint. I am feeling faint அப்படின்னாலும் தப்பு கிடையாது. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? I am fainting நாலும் தப்பு கிடையாது. I am fainting நாலும் தப்பு கிடையாது. எனக்கு அப்படி கிருகிருன்னு வந்துட்டு இருக்கு. இப்ப வருது பாருங்க. I am fainting. எனக்கு முடியல, நான் காலையில சாப்பிடாம வந்துட்டேன். I did not take breakfast or I did not take food in the morning. பாருங்க, I did not take breakfast போடலாம். இன்னொன்னு அருமையா எப்படி போடலாம்? I did not take food in the morning. பாருங்க, அழகா யூஸ் பண்றீங்க பாருங்க. இந்த மார்னிங், இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த மார்னிங் யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆங்கிலத்துல இந்த மார்னிங் யூஸ் பண்ண தான் போறீங்க. அருமை, சூப்பர். எப்படி வருது பாருங்க. இப்ப ஒத்தொத்த வாழ்க்கையிலையும் இது வந்து சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது. ஒவ்வொரு தருணத்தையும் நீங்க எடுத்துக்கிறதுலதான் இருக்கு.
சுவாரஸ்யமா எடுக்க போறீங்களா என்னன்னு இவங்க வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்காங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். நம்பர் 19 உங்களுக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாவ், வாங்கிட்டு வந்திருக்கேன். டென்ஸ் பாத்தீங்களா? டென்ஸ் எப்படி? நம்பர் சொல்லுங்க. டென்ஸ் நம்பர். உங்களுக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்திருக்கேன். ஏன் என்ன சொல்லல? வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன டென்ஸ்? 1 2 3 4 3. பியூட்டிஃபுல். இப்ப பாருங்க, ஐ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க ஐ வாங்குறது? என்னங்க? I have bought. Beautiful. I have bought chocolate. உங்களுக்காக. For you. Beautiful. I have bought chocolate. இப்ப பாருங்க, I have brought chocolateனாலும் தப்பு கிடையாது. நான் உங்களுக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா பெர்ஃபெக்ட்டான இங்கிலீஷ் I have bought. bought. B3 bought, B2 bought கிடையாது. B3 bought have வந்து பிரமாதமா வந்திருக்கு. Sir, BOUGHT sir. BOUGHT. அருமையா பாருங்க. அது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நம்பர் 20 போதுமான அளவு ஸ்டாம்ப் வாங்கி ஆபீஸ்ல வைங்க. போதுமான அளவு ஸ்டாம்ப் வாங்கி, ரொம்ப அருமையான இதெல்லாம் வந்து நீங்க மாத்தணும். வழக்கு ஆங்கிலத்தில் நம்ம கொண்டு போறோம். போதுமான அளவு அப்படின்னா என்ன வார்த்தை மைண்ட்ல வருதுங்க? எனஃப்னு வருது. இன்னொரு எனஃப்ங்கிற வார்த்தை கட்டாயம் வரும். சஃபிஷியன்ட்னு போடுங்க. சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு. சஃபிஷியன்ட். எனஃப்னு யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. சஃபிஷியன்ட் இன்னும் கொஞ்சம் ஃபார்மலா இருக்கும். போதுமான அளவு ஸ்டாம்ப் வாங்கி வைங்க. வாங்கி வைங்க. சொல்லுங்க. வாங்கி வைங்க. அந்த வேர்பை கொண்டு வாங்க. பைனே சொல்லுங்க. போதும், தப்பு இல்ல. பை, பர்ச்சேஸ் ஆர் பை இல்லைங்களா? பர்ச்சேஸ் வாங்கி வைக்கிறது, வாங்குறது, போறது. பர்ச்சேஸ் வச்சுக்கலாம். நீங்க பை the sufficient stamps. Buy enough stamps. Buy sufficient. தே வேண்டாம். Buy enough stamps / போட்டுங்க. Buy sufficient stamps. முடிஞ்சு போச்சு. Or keep sufficient stamps. Keep வாங்கி வச்சுங்க. Buy and keep சொல்ல வேணாம். buy ன்னு சொல்லுங்க. இல்லைன்னா keep sufficient stamps. Sufficient stamp and keep. Stamps plural போட்டுங்க. STAMPS. ஃபார் ஆபீஸ் வருமா சார்? இல்ல வேண்டாம், தேவையில்லை. நீங்க பை சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப்ஸ். இது என்ன ஆபீஸ்ல வைங்கன்னு சொல்றாங்க. அட் த ஆபீஸ், இந்த ஆபீஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த ஆபீஸ் தான் வரும். உள்ளதானே வைக்க போறோம் இந்த ஆபீஸ். ஆனா அது சொல்லணும் இல்ல, நான் அவர் கேட்டதுனால சொல்றேன். இந்த ஆபீஸ்னு போடலாம், நீங்க எழுதிக்கலாம், தப்பு இல்லை. கீப் சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப்ஸ் இன் த ஆபீஸ். அட் த ஆபீஸ் கிடையாது, இந்த ஆபீஸ். உள்ளதான் வைக்க போறீங்க. பிரமாதமா இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? we can give her a hand. Thank you. வெரி நைஸ். ஏன்னா இது வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணும். நிறைய பேர் இதனால ஒரு 10 பேர் எழுதுனாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப ஒரு பெரிய சர்வீஸ். இது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ், நிறைய பேர் வெளியில சொல்றதுக்கோ வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ யோசிப்பாங்க. அப்படி நம்ம யோசிக்க முடியாது. இது நம்ம நார்மலா பண்ற ஒரு லைஃப்ல ஒரு சின்ன தருணத்தை வந்து வெளியில எடுத்து காட்டுறோம், அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சிறுகதையை படிக்கிற மாதிரி தான். ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை வெளியில கொண்டு வர்றோம். இந்த ஒரு நாள்ல நடக்கிற ஒரு விஷயம். வெரி குட். நெக்ஸ்ட். ஓகே, நான் அனுஷா ராஜ் கேஸ் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். புதன்கிழமை ஃபைல் பண்ணிடலாம். வா, நான் அனுஷா ராஜ் கேஸ ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். புதன்கிழமை ஃபைல் பண்ண. 2 ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொண்டு வாங்க. நான் அனுஷா ராஜ்
கேஸ ஃபுல்லா எத்தனை இங்கிலீஷ் பாருங்க, இதுல எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு பாருங்க. கேஸ ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். I fully prepared in Anushya Raj's case. இப்ப ரெடி பண்ணிட்டேங்கிறதுக்கு என்ன, இப்ப ஃபுல்லி ப்ரிப்பேர்ட், இந்த ரெடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டேன், ஐ காட் இட் ரெடி, ஐ காட் இட் ரெடி இப்படி சொல்லலாமா? இப்ப ரெடி பண்ணிட்டேன். இது பாருங்க, இந்த காட் எல்லாம் எப்படி உள்ள கொண்டு வர பாருங்க. ஐ காட் இட் ரெடி, ஐ காட் இட் ரெடி, ஐ காட் இட் ரெடி. The Anushya Raj case. இப்ப ரெடி பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா? எஸ் சார். Right. I got it ready. The Anushya Raj case. அந்த இட்டுங்கிறது அங்க Anushya Raj case குறிக்குது. இட்ட முன்னாடியே போறீங்க. I got it ready. The Anushya Raj case. அப்ப got it ready ஃபுல்லின்னு போட்டுங்க. இட்டுக்கு அப்புறம் ஃபுல்லி போட்டுக்கிட்டீங்கன்னா அது வந்துடும். ஃபுல்லா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஃபுல்லா ரெடி, ஃபுல்லி அப்படிங்கிற அங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஐ காட் இட் ரெடி ஃபுல்லி த அனுஷா ராஜ் கேஸ். அவ்வளவுதான். புதன்கிழமை ஃபைல் பண்ணிடலாம். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. ஐ மேக் இட் ரெடி, ஐ மேட் இட் ரெடி, ஐ மேட் இட் ரெடின்னு வரும். ஐ காட் இட் ரெடின்னு வரும். அதுதான் சொல்றேன். இப்ப ஆங்கிலத்துல ஆப்ஷன்ஸ் வரும், வார்த்தை தான் குறைச்ச, ரைட்? எழுத்துதான் குறைச்ச. ஆப்ஷன்ஸ் எப்படி வருது பாத்தீங்களா? ஆப்ஷன்ஸ் எப்படி வருது பாத்தீங்களா? அதுதான் ஆங்கிலத்தோட தனித்தன்மை. இது ஐ காட் இட் ரெடி ஃபுல்லி த அனுஷா ராஜ் கேஸ். புதன்கிழமை ஃபைல் பண்ணிடலாம். முக்கியமா ஒரு விஷயம் பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம், கவனமா இருங்க. இந்த முக்கியமா ஒண்ணு, புதன்கிழமை ஃபைல் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, we may file, we can file போட்டுக்கலாமா? பண்ணிக்கலாம்னு. we can file on Wednesday. வெட்னஸ்டேன்னு படிச்சிட கூடாது, வெட்னஸ்டே. வெறும் வெட்னஸ்டே. we can file Wednesdayன்னு சொல்லக்கூடாது. we can file on Wednesday. கிழமைக்கு முன்னாடி ஆன் போடணும்னு நம்ம ஒரு வகுப்புல நம்ம தெரிஞ்சிருக்கோம். we can file, இன்னொன்னு சொல்லாமா? we can file it on, we can file it கூட போடலாம். we can file it on Wednesday. ஆன் வேணும், வெட்னஸ்டே வந்து கரெக்டா உச்சரிக்கணும். இப்ப அப்ப அவரு ஃபைல் கரெக்டா, அந்த அனுஷா ராஜ் தான் கிளையண்ட்டுங்க. கிளையண்ட்டை கால் பண்ணி புதன்கிழமை வர சொல்லு. ரெண்டே பேர் தான். இப்ப சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லலாம். கிளையண்ட்டை கால் பண்ணி புதன்கிழமை வர சொல்லு. Call the client to come on Wednesday. Beautiful. Call the client and இப்ப சொல்லுங்க. அற்புதமான வர சொல்லு. ஆஸ்க் ஹர், அது பெண், அனுஷா ராஜ்ங்கிறது பெண்ணுங்கிறதுனால ask her to சொல்லுங்க சார். Ask her to come on Wednesday. Superb. Ask her to come on Wednesday. எழுதிக்கிங்க. and போடுறீங்க. and வந்து நீங்க வந்து and வந்து என்ன போடுறீங்க? கன்ஜெக்ஷன் போடுறீங்க. பிரமாதம் சார். அங்க ஆஸ்க்ன்றது நம்ம ஆஸ்க் வந்து கேக்குறது அந்த மாதிரி. அது ask her to come. இங்க வந்து நம்ம சொல்றோம்ங்கறப்ப ஆஸ்க். இப்ப ஒண்ணும் இல்ல, இத நீங்க வந்து இத டைரக்டா அப்படி தமிழ் படுத்தணும்னு அவசியம் இல்ல. இப்ப வந்து நான் அனுஷா, இப்ப பாருங்க ஒரே நிமிஷம். கிளையண்ட்டை கால் பண்ணி புதன்கிழமை வர சொல்லு. கால் த கிளையண்ட் அண்ட் ஆஸ்க் ஹர் டு கம் ஆன் வெட்னஸ்டேங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலான இங்கிலீஷ். இப்படிதான் சொல்லணும். நீங்க அதை தமிழ் படுத்தினா கேட்கறது போறதெல்லாம் வரும். அப்படி வேணாம். இப்ப உங்களோட இது சொல்லுங்க போனா மேம். உங்களோட ஆங்கில ஆக்கத்தை சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? What do you say? புரியல சார். நீங்க உங்களோட வெர்ஷன் சொல்லுங்க. What do you say? இல்ல, இப்போ நம்ம ஆஸ்கர்னு சொல்லிருக்கோம். ஆஸ்கர்ங்கிறது அவங்க கிட்ட கேளுங்கிறத எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனால அந்த வர்றதுக்கு கேளுங்க. ஆஸ்கர் டு கம். டு கம்முக்காக கேக்குறது. இந்த நார்மல் ஆஸ்கர் கிடையாது. ஆஸ்கர்னா கேக்குறது. அது ஆஸ்கர் டு கம். இந்த கம்மு தான் ஆக்ட் ஆகுதுங்க. வர சொல்லுங்க. ஆஸ்கர் டு கம். அந்த ஹர் வந்து அங்க விடாம போடுறாங்க பாருங்க. ஆஸ்கர் டு கம். இப்ப பாருங்க, இங்க ஹர் வரல. கிளையண்ட்டை கால் பண்ணி புதன்கிழமை வர சொல்லணும்னு நம்ம சொல்றோம். ஆஸ்க் த கிளையண்ட் டு கம். ரைட், ஆன் வெட்னஸ்டே. சோ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன், நீ வர்றியா? பாருங்க, அருமையான வார்த்தை. நீ வர்றியா? எனக்கு பசிக்குது
நான் சாப்பிட போறேன். I'm starving. எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்கிரி. ரைட், ஐ எம் ஹங்கிரி, எனக்கு பசிக்கிறது, ஐ எம் ஹங்கிரி. ஸ்ட்ரக்சர் நம்பர் 1 ஆம் வந்துருச்சு. நான் சாப்பிட போறேன். I go to. I am going to. I am going to eat. I am going to eat எழுதிக்கிங்க. I am going to, நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறது நான் சாப்பிட போயிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா I am going to eatனா I will eatன்னு அர்த்தம். நான் சாப்பிட போறேன் என்ன தெரியுங்களா? I will eatன்னு போட்டாலும் தப்பு இல்ல, I am going to eat போட்டாலும் தப்பு இல்ல, நம்பர் 9 ஸ்ட்ரக்சர் நம்பர் 9 போட்டாலும் தப்பு இல்ல. I am going to eat, I will eat ரெண்டு ஒண்ணுதான். நீ வர்றியா? Are you come? ஓ நீ வர்றியா? You come. Sir, do you come? Do you come? Do you come? come ரெண்டா பிரிங்க. do plus come ஸ்ட்ரக்சர் நம்பர் 9. நீ வர்றியா? நீ வந்தியானா did you come? நீ வருவியா அப்படின்னா will you come? 159 ஒண்ணுதான். நீ வர்றியா? இல்ல கிளீனா இருக்கு பாருங்க, கிளீனா இருக்கு பாருங்க. do you come? அது அந்த டூவை பிரிக்கிறது எவ்வளவு முக்கியம். டூவை பிரிச்சா என்ன வரும், டிட்ட பிரிச்சா என்ன வரும், பிரிச்சா வந்ததுக்கு அப்புறம் எப்படி எங்க போடுறது, இந்த அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியா தப்பு இல்லாம பேசிடலாம், எழுதிடலாம். ரைட், நீங்க எழுதுறீங்க, அப்படியே நீங்க பேசி காட்டுறீங்க. ஒரு நிமிடம் பொறு, ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். எவ்வளவு கேர் எடுத்துட்டு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது பாத்தீங்களா? எவ்வளவு கேர் எடுத்துட்டு இதை வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேர் எடுத்துட்டு நீங்க கம்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், இங்கிலீஷ் வந்துடும். அவ்வளவுதான். ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஏர்னஸ்ட்னு ஒரு வார்த்தை எழுதிக்கிறீங்களா? EARNEST, அற்புதமான வார்த்தை. EARNEST அப்படின்னா சீரியஸ் பிளஸ் சின்சியர். சீரியஸாவும் இருக்கிறாங்க, சின்சியராகவும் இருக்கிற ஒரு பர்சன் ஏர்னஸ்ட். நீங்க இதுல மட்டும் ஏர்னஸ்டா இருங்க, உங்களுக்கு ஆங்கிலம் வந்துடும். இதுதான் ஃபைனல் பாயிண்ட். இதுதான் ஃபைனல் பாயிண்ட், படத்தோட முடிவு. ரைட், அதே மாதிரி மேட்சோட முடிவு, ஃபைனல் பாயிண்ட். யாரு ஃபைனலா கோல் அடிக்கிறாங்க, யாரு ஃபைனல் பாயிண்ட் வின் பண்றாங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க. இதுதான் ஃபைனல் பாயிண்ட். பி ஏர்னஸ்ட். பி ஏர்னஸ்ட்னா சின்சியராகவும் சீரியஸாகவும் இருங்க. வெறும் சின்சியர் மட்டும் இருந்தா பத்தாது, வெறும் சீரியஸ் மட்டும் இருந்தா பத்தாது. பட் சின்சியரோட சீரியஸ்னஸோட சின்சியரிட்டியா இருந்தா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வெளில வரும். எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்கிரி, நான் சாப்பிட போறேன், ஐ எம் கோயிங் டு ஈட். நீ வர்றியா? டு யூ கம்? நம்பர் 24, ஒரு 5 நிமிடம் பொறு, ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். Wait, we will go Wait for 5 minutes. Wait for 5 minutes. Wait for 5 minutes. அவ்வளவுதான், முடிஞ்சது. வெயிட்டுக்கு அப்புறம் ஃபார் வருது, வெயிட் ஃபார் 5 minutes. அவ்வளவுதான். ஒரு இதெல்லாம் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெயிட் ஃபார் 5 minutes, ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். பாருங்க, அருமையானது. லெட்டஸ் பாருங்க, லெட்டஸ் போடுங்க. லெட், LET, லெட் அஸ், லெட்டஸ் நாம, நம்ப இடலாம், சாப்பிட. லெட்டஸ் ஈட் டுகெதர். ஒரே வார்த்தை டுகெதர். லெட்டஸ் ஈட் டுகெதர். அப்புறம் இல்லைன்னா லெட்டஸ் டேக் ஃபுட் டுகெதர். இப்ப பாருங்க, லெட்டஸ் டேக் ஃபுட் டுகெதர்னாலும் ஒண்ணுதான். நீங்க இந்த ஆப்ஷன் வருது பாத்தீங்களா, அற்புதமான. எழுத்து குறைச்சலா இருக்கலாம், ஆனா எவ்வளவு ஆப்ஷன் இங்கிலீஷ்ல வருது பாருங்க. அதனாலயே அது வந்து ஒரு லீடிங் லாங்குவேஜா இருக்கு, எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜா இருக்கிறதுக்கு காரணம் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கு. Let's eat together. Wait for 5 minutes. சூப்பர். இதுக்கு மேல நீங்க வந்து ஒரு வழக்க ஆங்கிலத்தை இதுக்கு மேல யூஸே பண்ண முடியாது. அது உங்களோட வாழ்வியலோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும், இணைஞ்சு வரணும். அப்படி இணைஞ்சு வந்தா மட்டும்தான் ஆங்கிலத்தை தமிழுக்கு பக்கத்துல நீங்க வைக்க முடியும். ரைட், எனக்கு சாப்பிட்டு முடிச்சதும் நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுவா. அந்த சீக்கிரம் எப்படி வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அது நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ, ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, சீக்கிரமா தான் இருக்குது. ரைட், இந்த கிளாஸ் கூட சீக்கிரமா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு 12 நிமிஷம். ரைட், இன்னொரு 12 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரமா முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, சாப்பிட்டு முடிச்சதும் நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம். இதெல்லாம் அப்படியே உடைச்சிருங்க, 2-3 தான் உடைச்சிருங்க. நீங்க வந்து ரொம்ப பெருசா இருக்கீங்களா பயப்படாதீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பாருங்க, ஆஃப்டர் ஈட்டிங். ஆஃப்டர், இந்த ஈட்டிங் வந்து நவுனா உட்காருதுங்க, நவுனா உட்காருது. இது நம்பர் 4 ஈட்டிங் இல்ல, நம்பர் 6 ஈட்டிங். நம்பர் 4 ஈட்டிங் இல்ல, நம்பர் 6. ஆஃப்டர் ப்ரொபோசிஷன். ஆஃப்டர் என்னங்க? ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் என்ன வருங்க? நவுன் வரும். அருமையா வருது பாருங்க, ஆஃப்டர் ஈட்டிங் கமா. இது புரியுதா? இது புரியுதுங்களா பிரதீப்குமார் சார்? ஆஃப்டர்னா ப்ரொபோசிஷன், ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் நவுன் வரும். நவுன்னா ஈட்டிங் வந்து நவுன். ரைட், இப்ப ஒரு வார்த்தை எழுதிக்கீங்க, ஜெரண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கீங்க. GERUND எழுதிக்கீங்க. GERUNDனா அதுக்கு பேரு ING நவுன். எழுதிக்கீங்க, ING போடுங்க.
ஐஎன்ஜி போட்டு ஸ்பேஸ் விட்டு நவுன் கொடுங்க. ஒரு நவுன் ஐஎன்ஜில முடிஞ்சா அதுக்கு பேரு ஜெரண்டுன்னு இருக்கும். இது பார்த்தா நம்பர் 4 மேல் தெரியுதா? ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங்னு அந்த ஈட்டிங் இல்ல. ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங், ஈட்ஸ், அப்புறம் ஒரு ஈட்டிங் வருது பாருங்க. நம்பர் 6 ஆஃப்டர் ஈட்டிங் கமா, ஆஃப்டர் ஈட்டிங் கமா. ரொம்ப முக்கியமானது, நிறைய வேலை இருக்கு இல்லையா, டம்மி சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிங்க ஒரு வார்த்தை, டம்மி சப்ஜெக்ட்னு எழுதிக்கிங்க. அது சொல்ல போறேன் இப்ப. முக்கியமானது டம்மி சப்ஜெக்ட். டம்மி சப்ஜெக்ட், டம்மி சப்ஜெக்ட நம்ம போடுறோம். இப்ப நிறைய வேலை இருக்குன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் ஈட்டிங் கமா ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல முக்கியமா ஒரு ஆங்கிலத்தை ஒரு ஒரு சொற்றோட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. தெர் இஸ் லாட் ஆஃப் ஒர்க் எதுக்கீங்க. ஆஃப்டர் ஈட்டிங் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க். ஆஃப்டர் ஈட்டிங் தெர் இஸ் லாட் ஆஃப் ஒர்க். ஆஃப்டர் ஈட்டிங் அப்புறம் கமா போட்டுங்க ரெண்டு இடத்துலயும். இப்ப பாருங்க, இதை படிச்சு காட்டுங்க. ஆஃப்டர் ஈட்டிங் கமா ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க். ஆஃப்டர் ஈட்டிங் கமா தெர் இஸ் லாட் ஆஃப் ஒர்க். ரெண்டும் ஒண்ணுதான். தெர் இஸ்ங்கிறது டம்மி சப்ஜெக்ட். தேர் அங்க இருக்கு அப்படின்லாம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். there are 5 people in my family. 5 பேர் இருக்காங்க எங்க வீட்டுல. எப்படி வருது பாத்தீங்களா? அந்த இருக்குங்கிறது தான் இந்த தேரை வந்து முன்னாடி போட்டாங்க. ஈஸ் தேரை வந்து there isன்னு மாத்தி பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, சாப்பிட்டு முடிச்சது நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் சாப்பிடு, ரொம்ப ஈஸி. eat fast, eat quickly முடிஞ்சது. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அருமை. 3 வாக்கியமா உடைச்சிட்டோம். உடைக்கிறப்ப ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. ரொம்ப ஆஃப்டர் ஈட்டிங் கமா there is lot of work, eat quickly. எவ்வளவு அருமை. 25 முடிச்சிட்டோம். ரைட். இப்ப பாருங்க, எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் தான் ஆச்சு. 1 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனா 25 பிச்சு உதறிட்டோம் இல்லைங்களா? அப்படியே பிரிச்சு மேயறதுன்னு சொல்றது பண்ணிட்டோம் இல்லைங்களா? தமிழுக்கும் ஆங்கிலம், தமிழ் எப்படி வழக்கு தமிழோ வழக்கு ஆங்கிலத்துல இருக்கு. இதுதான் உங்களுக்கு பேசுறதுக்கு தேவைப்படுற ஒரு இது. ஆனா என்ன பண்ணீங்க? இது 20 நாளா நீங்க கத்துக்கிட்ட அந்த கிராமர் இதெல்லாம் வந்து அப்படியே பேசிக் அடிப்படை லெவல்ல அப்ளை பண்ணீங்க. ஐ ஹவ் லெஃப்ட் த பேபி தேர். பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தது பாத்தீங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்தது நம்ம சொல்றது. அப்புறம் சிம்பிள் பாஸ்ட் வந்தது. டிட் யூ எவ்வளவு வந்தது பாருங்க. நீங்க திருப்பி இதுதான் வரும். நம்ம குயிக்கா அடுத்ததுக்கு போவோம். முக்கியமா நான் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் சொல்லணும். என்ன தெரியுங்களா? ஹோம்ஒர்க்கு 50 வாக்கியங்கள் நீங்க எழுதிட்டு வர்றதுதான் ஹோம்ஒர்க் நாளைக்கு. வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நீங்க எழுதிட்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறம் நீங்களே தமிழ் படுத்துவீங்க. நிறைய நீங்க பண்ணுவீங்க. இது உங்களை நீங்க அனலைஸ் பண்ணணும். செல்ஃப் அனலைசேஷன், செல்ஃப் அனாலிசிஸ். பாருங்க, அனலைசேஷன்ங்கிறது ஒரு நவுனு, அனாலிசிஸ்ங்கிறது ஒரு நவுனு. அனலைஸ்னா வேர்பு. நீங்க உங்களை அனலைஸ் பண்ணிட்டாலே போதும். நீங்க தமிழ்ல அனலைஸ் பண்றதை அப்படியே கொண்டு வாங்க, இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. நம்பர் 26. அக்காவுக்கு நாளைக்கு டெட் எக்ஸாம் இருக்கு. அவளை திருச்சிக்கு கூட்டிட்டு போகணும். அக்காவுக்கு நாளைக்கு டெட் எக்ஸாம் இருக்கு. Sister have did exam on tomorrow. Sister has போடலாமா? சிஸ்டர், ஒரு சிஸ்டர் has டெட் எக்ஸாம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு பார்க்கலாமா? இப்பயே பாருங்களேன், இன்னொரு ஆப்ஷன் தான். there is a TET exam for the sister, there is a TET. இப்பதான் யூஸ் பண்ண பாத்தீங்களா டம்மி சப்ஜெக்ட். there is a TET exam போடலாமா? there is a TET. என்ன ஆப்ஷன் ஓபன் அப் ஆகுது பாத்தீங்களா? இதுவும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். ரெண்டுமே அவர் குழந்தை சொன்னது கரெக்ட் 100%. நான் இப்ப சொல்றதும் 100% கரெக்ட். there is a TET exam for the sister, elder sister, for the sister. அக்காவோட பேரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவளை திருச்சிக்கு கூட்டிட்டு போகணும். போக வேண்டும். பாருங்க, போக வேண்டும். பக்காவா வருது பாருங்க. போகணும்னா சும்மா இல்ல. we need to know. போக வேண்டிய தேவை இருக்குது. போக வேண்டும், 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 வேண்டும். should இல்ல must. shouldனா அட்வைஸ் பண்றது. mustனா கட்டாயம். இப்ப பாருங்க, எழுதிக்கங்க. we must take her to Trichy. we must take her to Trichy. இந்த mustக்கு ஈக்குவல் என்னங்க? போனா மேம், mustக்கு ஈக்குவல் ரெண்டு வார்த்தை இருக்கு. we have to take her to Trichy. ரெண்டும் எழுதிக்கங்க ரெண்டும். we must take her to Trichy. we have to take her to Trichy, we must take her to Trichy. ரெண்டும் ஒண்ணுதான். should போட்டக்கூடாது. shouldனா நல்லது, அட்வைஸ் பண்றது.
வி ஷுட் டேக் ட்ரிச்சின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள அழைச்சிட்டு போனா நல்லது, அவங்கள அழைச்சிட்டு போனா நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நல்லது இல்லை, கட்டாயம் அழைச்சிட்டு போகணும். பரீட்சை இருக்கு, அது ஒரு ரூல். நாளைக்குன்னு பரீட்சை இருக்கு, அதை மாற்ற முடியாது. அது ஒரு ரூல், அதுக்கு போய் தான் ஆகும். ரைட், வெரி குட். இப்ப பாருங்க, நைட் சீக்கிரம் தூங்கு, காலையில சீக்கிரம் ஏந்திரிக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது யார்கிட்ட சொல்றதுங்க? அக்கா கிட்ட, அம்மா சொல்றாங்க. ஓ, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குங்கிறதுனால. வெரி குட், வெரி குட். இப்ப நான் அந்த கேள்வி கேட்டதுனாலதான் எனக்கு இன்னொரு இன்சைட் தெரியுது. வெரி குட், குட் ஜாப், வெரி குட், வெரி குட். பாருங்க, இவங்க வெளியில எப்படி அப்சர்வ் பண்ணிருக்காங்க பாருங்க. இன்னும் 2 பேர் பேசுறதை இவங்க அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னாக்கா நீங்க அவங்க அப்படி சொல்றதை எப்படி இங்கிலீஷ்ல மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பாத்தீங்க, கூடவே இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப சூப்பரான ஒரு நினைப்பு. வெரி நைஸ், வெரி நைஸ் தாட், வெரி நைஸ். சோ நமக்கு மட்டும் நடக்கிறது மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியவங்க, நமக்கு நெருக்கமானவங்க, இல்ல நமக்கு நெருக்கம் இல்லாதவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கூட நீங்க கேப்சர் பண்ணி அந்த 50 வாக்கியத்துல ஒரு வாக்கியமா போடலாம். ஆனா கொட்டி கிடக்குது, எங்க பார்த்தாலும் அந்த வாக்கியங்கள் கொட்டி இருக்கு. நம்ம கரெக்டா பார்த்தா போதும், அள்ளிட்டு வந்துடலாம். நான் வந்து அள்ளிட்டு வரல, கிள்ளிட்டு வர சொல்ல ஒரு 50 மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தா போதும். நீங்க ஆனா கட்டாயமா உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு அந்த வாக்கியங்கள். நெக்ஸ்ட், நைட் சீக்கிரம் தூங்கு. Go to bed early. Go to bed, பாருங்க, go to bed, go to bed early, go to bed early, go to bed soon, go to bed now. பாருங்க, எப்படி வேணாலும் போடுங்க. go to bedங்கிறது தான் போறோம். தூங்கு தூங்கு தூங்குன்னு, படுக்கைக்கு போ. தூங்கு அப்படிங்கிறது go to bed. வழக்கு ஆங்கிலம், இதான் வழக்கு ஆங்கிலம். அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட், தூங்க போங்க, தூங்கறதுக்கு போங்க. இப்ப பாருங்க, go to bed early, go to bed soon, go to bed quickly, go to bed fast. நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம், சீக்கிரம் போகணுங்க. go to bed soon. அப்புறம் பாருங்க, காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும். எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். must wake up. we must அத have to தான். we have to wake up in the morning. எப்படி வருது பாருங்க, இந்த மார்னிங் அப்படி பளிச்சுன்னு. இன் மார்னிங்லாம் சொல்லவே கூடாது, இந்த மார்னிங் தான் வரணும். அடுத்த மார்னிங் சொல்லவே கூடாது. மார்னிங்னு வந்துட்டா த வரணும், அதுக்கு முன்னாடி இன்னும் வரணும். எப்படி அருமையா கத்துக்கிட்டோம். அந்த கத்துக்கிட்டது எப்படி பயன்படுத்து பாருங்க, எப்படி பயன்படுத்து பாருங்க. சோ wake up in the morning. she has to wake up in the morning, you have to wake up in the morning. அக்காட்ட அவங்க டைரக்டா சொல்றாங்க, ரைட்? go to bed early, go to bed now, you have to wake up in the morning சொல்றாங்க அவங்க. சூப்பர். இந்த யூ ஹேவ் டு டூ வந்து நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அந்த இடத்துக்கு பொறுத்து. இன்னும் ஒண்ணு மட்டும் நம்ம பண்ணலாம், early in the morning. ரைட், யா, சீக்கிரம், சீக்கிரம், early in the morning. You have to wake up early in the morning. You have to wake up early in the morning. இங்க ஒரு சீக்கிரம், அங்க ஒரு 2 சீக்கிரம் வந்திருக்கு. சீக்கிரமே சீக்கிரம் வந்துருச்சு பாருங்க, இங்க 2 சீக்கிரம் வந்துருச்சு பாருங்க. ஆல் ரைட், நெக்ஸ்ட். இது மட்டும் லாஸ்ட் ஒண்ணு வச்சுக்கலாம். 28. சார், நாளைக்கு அக்காவை திருச்சிக்கு எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போகணும், அதனால என்னால ஆபீஸ்க்கு வர முடியாது. யார்கிட்ட, சீனியர்கிட்ட சொல்றீங்களா? ஆமா. வெரி குட். சார், நாளைக்கு அக்காவை திருச்சிக்கு எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போகணும், அருமை அருமை, அதனால என்னால ஆபீஸுக்கு வர முடியாது. 2-3 உடைச்சிருங்க, 2-3 உடைச்சிட்டாலே ஈஸி ஆயிடும். சார், நாளைக்கு அக்காவை திருச்சிக்கு கூட்டிட்டு போகணும். டுமாரோ கூட்டிட்டு போக வேண்டும். I have to take, I must take, I have to take my sister for the TET exam, for the exam. In Trichy. To Trichy, to Trichy. To Trichy. in Trichy ன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா to Trichy தான் டைட்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். to Trichy. So I can't come. அவ்வளவுதான். So I cannot come home. I cannot come to the office. I could, பாஸா இருக்கிறதுனால சீனியர், I could not come சொல்லலாம். I could not, பாஸா இருக்கிறதுனால குட்னு சொல்லி அது மரியாதையோட சொல்றது குட். ஒரு ஹியூமிலிட்டியோட சொல்ல, ஒரு பணிவோட சொன்னா குட். I couldn't come to the office. cannot சொன்னா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். சினிமாக்கு வரியான்னு கேட்டா I cannot come today சொல்லலாம். ஆனா பாஸ் சொல்றப்ப, மரியாதைக்குரியவங்களை சொல்றப்ப
பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க சொல்றப்ப ஐ குடிண்ட் கம், குட் நாட் கம், அதான் குடிண்ட்னு சொல்ல கம் டு த ஆஃபீஸ். அருமை. tomorrow. Yeah. I couldn't come to the office tomorrow. Wow. எப்ப tomorrow. tomorrowங்கிறது adverb. இங்க ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணலாம். அருமையா பண்ணோம் பாருங்க. வெறும் 1 மணி நேரத்துல நிறைய விஷயம் நம்ம வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 50 வாக்கியங்கள் இப்படி எழுதணும். அது வந்து தமிழ் ஈஸியா ஆங்கிலப்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆங்கிலப்படுத்துறதுக்குன்னு நம்ம வந்து டைம் அலாட் பண்ண போறோம். ஸ்பெஷல் மீட்டிங்லாம் அதை வந்து போடுவோம் நம்ம, ரைட்? ஆனா ஒரே ஒரு இது எகெயின், இதுதான் உங்களுக்கு கடைசியா நான் சொல்றேன் இல்லைங்களா, இதுதான் இருக்கும். இல்ல சார் எனக்கு 50லாம் வேணாம், எனக்கு ஒரு 150 ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார், அடிக்கடி யூஸ் பண்றது, அப்ப நான் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறேன் சார், 150 நான் எழுத போறேன் சார் அப்படின்னு கவலை இல்லை, எழுதுங்க. அப்ப எழுத நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா வந்து இந்த ஹேவ் டு மஸ்ட், இந்த எவ்வளவு ஃப்ரேஸ் இன்னைக்கு வந்திருக்கும் பாருங்க உங்களுக்கு, சாதாரண விஷயம் இல்லை. எகெயின் தேங்க்ஸ் டு போனா மேம், ரொம்ப அருமையா வந்து பண்ணாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் இது எப்பயுமே பார்ப்பேன், யாராவது ஒருத்தவங்க 2 பேர் வந்து கலக்கிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க 2 பேர் வந்து ஆண்டுகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒருத்தவங்க 2 பேர் வந்து ரூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இளவரசனாவோ இளவரசியாவோ இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். அது மாதிரி நானே நிறைய கத்துருக்கேன். ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருந்து எப்பயுமே நான் கத்துக்கிட்டே இருப்பேன். சக ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கத்துக்கலாம். டெஃபினட்டா நாளைக்கு நம்ம மீட் பண்றப்ப யாராவது ஒருத்தவங்க ஒரு 25 ஸ்டேட்மெண்ட் 30 ஸ்டேட்மெண்ட் பக்காவா வாங்க. ஆனா உண்மையா இருக்கணும், அது உண்மையிலேயே நீங்க யூஸ் பண்ணிருக்கணும், உண்மையா இருக்கணும், மேக்கப் பண்ணவே கூடாது. உங்க வாழ்வியலோட இணைஞ்சு போன ஒரு விஷயமா நீங்க அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா உள்ள போயிடும். ஸோ இதுல வந்து உண்மை மட்டும் இருந்தா போதும், வந்துடும். எனக்கு நாளையோட ஹோம்ஒர்க் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். எவ்வளவு தூரம் இந்த 50 ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க, அதுதான் உங்களோட ஒர்க், ரைட்? ஸோ நாளை சந்திப்போம். ஸ்பீக்கிங்ல நாளைக்கெல்லாம் இன்னும் புதுசா ஒரு 4-5 பேர் வருவாங்க ஸ்பீக்கிங்காக. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். we will do it. ஓகே, நாளை மறந்துடாம வந்துருங்க. 7 o'clock எவ்வளவு முடியுதோ முடிச்சுட்டு வாங்க. நாளை நாம் சந்திப்போம். Thank you. Thank you very much. Thank you very much. Thank you.